ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை இப்போவும் தூரிகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், நல்ல மழை. இந்த மழைக்கு இதமாக நைட்டு வந்துட்டு கஞ்சி வச்சு அதுக்கு நாங்கள் புளி துவையல் தான் அரைக்க போகிறோம். அது அம்மியில் அரைக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வகை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளி துவையலுக்கு வந்துட்டு வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தேவையான உப்பு, இதுதான் தேவையான பொருள். அம்மியை கழுவிட்டு சூப்பராக நம்ம அம்மியில் அரைச்சி நல்லா சுட சுட கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு காலையிலேருந்தே கரண்ட் இல்லை. இன்னைக்கு சமையலுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் அம்மியில் தான் இன்னைக்கு அரைச்சோம். இப்போ துவையலுமே நாங்கள் அம்மியில் தான் அரைக்கிறோம். அம்மியை வந்து சுத்தமாக கழுவியாச்சு. துவைக்கு தேவையான பொருள்லாம் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய், வயசுக்கு எங்களுக்கு ஒரு அம்மி வாங்கி கொடுக்காங்க. எங்கள் எடுத்துக்கிட்டுருக்குதுண்ணா தூக்கிட்டு போகிற அம்மியா? இந்த அம்மியை தூக்கிட்டு போகிறாங்க. நீ எங்கேயாவது போறீங்கன்னா விற்றதுன்னா வாங்கிட்டு வாக்கா. அது வாங்கிட்டு வர்றது கையில் ரெண்டு பக்கம் ஒரு கம்பு பையில, இந்த பக்கம் ஒரு கம்பு பையில வாங்கிட்டு வருது. வீட்டுக்காரங்களோட வெளில போகிறப்ப ஏதாவது விற்றதுன்னா நம்ம வாங்கி. இது வந்து லாரி, இது இந்த டாடா ஏஸ்ல எடுத்துட்டு வராங்க பார்த்தியா, அப்போ வாங்கினாதான். இது வெளிலலாம் போய் வாங்கிட்டுலாம் வர முடியாது, தூக்கிட்டு வர முடியாது. வித்துக்கிட்டு வரப்பதான் எங்கேயாச்சும் வாங்கி போட்டுட்டு தான் ஃபோன் பண்ணா நீங்கள் வந்து தூக்கிட்டு போனா நம்ம நாங்கள் இருந்து போடுவோம். அதுக்கு நானே வாங்கிட்டு வரேன். எதுக்கு நீ வாங்கினத? எவ்வளோ இதை பற்றியா இல்லையா? அது என்ன சொன்னது ஆச்சு? எக்கா எங்கேயும் பார்த்தேன்னா எனக்கு வாங்கி கொடுக்கான்னு சொன்னது. நாங்கள் பார்த்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். சப்போஸ் நாங்கள் இருக்கிறதுக்குள்ள எதுவுமே வித்துட்டே வர மாட்டோம். அந்த தெருவில் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தேவையான உப்பு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிக்கலாம். எச்சு விடுற மாதிரி இருக்கும். அது எரியுதுக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட காட்டும். அவ்வளோதான். துவையல் சூப்பராக அரைச்சாச்சு. அப்பா பண்ணலாம் எரியுதுமா. இந்த அம்மியை அரைக்க நல்லா இருக்குங்க. இன்னைக்கு அம்மி அரைக்கிறதெல்லாம் ஒரு அதிசயமா பார்க்க வேண்டியதா போயிடுச்சு எங்களுக்கு. அதிசயமா பார்க்குறாங்க ஒரு. அப்போ அம்மா அம்மி அரைச்சி பார்த்துருக்கீங்களா? நான் அரைச்சி பார்த்தோம்லையா? யாருக்கு கஞ்சி பிடிக்கும்? மகேஷ் அக்கா ஒரு நாள் கஞ்சி வச்சவன் நம்ம வீட்டில். நைட்டுக்கு வந்து சுட சுட கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே நான் புளி தொகையெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். சாப்பிட வேண்டியதான். நாங்கள் சுட சுட இப்போ கஞ்சி புளி துவையல் சாப்பிட்றோம். சூப்பராக அம்மா போட்டுட்டேன். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து கஞ்சி புளி துவையல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். கஞ்சியில் பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா கஞ்சி வாசனையாக இருக்குது. இப்போ பசங்களோட தான் இப்போ சாப்பிட்றோம். நாங்கள் துவையல். என்ன துவையல் இது? புளி துவையல். சகாசு பபுளோட்ட கிட்ட எடுத்து கொடுங்க. அங்கே அடுப்புல குக்கர் சாப்பிடு. நம்ம 2 பேரும் ஒரே பிளேட்டில் வச்சுருக்கோம் துவையல். இது 3 பேர் தான் இருக்கிறீங்க. மகேஷ் அக்காவை காணும். மகேஷ் அக்கா வந்துட்டு அங்கே கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. கஞ்சிக்கு நல்லா மலைக்கு இதமாக இருக்கு. கஞ்சியில் உப்பு எல்லாமே போட்டு வேக வச்சுட்டா கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை காரம்
கஞ்சிக்கும் பப்புல மட்டும் தான் கரெக்டாக சாப்பிட்றான். அந்த வெங்காயம் அந்த பூண்டு ம் இதோட வச்சு அழகாக சாப்பிட்றான். எவ்வளோ